வே ஆஃப் ஒர்க்கிங். அது சினிமாக்குள்ள ஒரு சினிமா பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மிஷ்கின் சாரே சொல்ற திடீர்னு வந்து ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப படத்துல கியூட்டான மூமெண்ட்ஸா இருந்தது. டைரக்டர் வந்து உண்மையிலே இஸ் டன் பிரில்லியன்ட் ஜாப். படம் உண்மையிலேயே எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம வந்ததுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கதை தான் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். ஏன்னா லவ் ஸ்டோரினாவே வழக்கம் போல அரைச்ச போது அரைக்க போறாங்க. எத்தனை லவ் ஸ்டோரி கிட்டத்தட்ட நான் பிறந்ததுல இருந்து லவ் ஸ்டோரி பாத்துக்கிட்டு இருக்கேன். அரைக்க போறாங்கன்னு பார்த்தா ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த லவ் ஸ்டோரியை ஓப்பன் பண்ணதுனால என்ன முதல்ல ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. படத்துக்கெல்லாம் பண்ணல, என்னுடைய ஒரிஜினல் காதலையே வந்து உங்ககிட்ட படம் பண்ண போற சார் சொல்லிட்டு விஷ்ணு விஷால் வந்து விஷ்ணு விஷால் நடிகராகவே நடிச்சிருக்காப்ல. இவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா பண்ணிருக்காப்ல. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, அருமையான ட்விஸ்ட் எல்லாம் வச்சு சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு சீன் இருக்கும், ஒரு மாட்டு வண்டியில வந்து விஷ்ணு விஷால் இறங்குற சீனு, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாப்ல அவரு. அந்த மாதிரி பண்ணிருக்காப்ல, செம்மையா பண்ணிருக்காப்ல, ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. என்னமோ ஒண்ணு அந்த படத்தோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா நம்மள எங்கேயோ உட்கார வச்சிருச்சு. ஸ்லோடவுன் ஆகிற போற மியூசிக் வந்து உண்மையிலேயே பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா பண்ணிருக்காப்ல. அவர் பேர் கூட எனக்கு சரியா தெரியல, அருமையா பண்ணிருக்காப்ல. மெயின் கான்செப்ட் ஒண்ணுமே கிடையாது. இவர் வந்து டைரக்டராக துடிக்கிறாரு. அப்ப போய் கதை சொல்றாரு. கதை சொன்னா ஒரு ராட்சசன்லாம் நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேல எனக்கு கிரைம் த்ரில்லரே வராது, அதை விட பெருசாலாம் நீங்க சொல்ல முடியாது, அந்த படத்தை கட் பண்ண சொல்றாப்ல. ஒரு காமெடி ஜானர்ல ஒரு படத்தை சொல்றாப்ல, இதுவும் வேணாம் அப்படின்னு சொல்றாப்ல. இதுதான் உங்க கடைசி படம், ஜனநாயகனுடைய கதையை சொல்றாப்ல, இது வேணாம், அது நான் ஏற்கனவே நான் பிக்ஸ் பண்ணிட்டு அதனால அதை பண்ண முடியல, நான் இதுவரை பண்ணாத ஒரு லவ் சப்ஜெக்ட், நல்ல லவ் சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா பண்ணுன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா கதையே இல்லை. அவனுடைய லவ் பிரேக்கிங் லவ் இருக்கு இல்லையா, அதை சொல்றாப்ல. சோ அதுல இருந்து ஜானர் ஸ்டார்ட் ஆகுறதுனால ரசிக்கிற மாதிரி. பெஸ்ட் சீன்னா வந்து ஒரு கொள்ளையடிக்கிறக்கானே வந்து, அதாவது ஒரு மாட்டு வண்டியில வருவாங்க ஹீரோ விஷ்ணு விஷால் எல்லாம் வருவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல கொள்ளையடிக்க வரும்போது ஒரு சீன் வரும், அதை ரிவீல் பண்ண முடியாது. அந்த சீன் எனக்கு மாசா இருந்துச்சு. ஒட்டுமொத்த நடிச்சு இன்னும் 40-50 பேரை தூக்கி சாப்பிடுவாங்க விஷ்ணு விஷால் அந்த சீன்ல. மிஸ்கின் சார் எல்லாம் வந்து தேவையில்லாத மாதிரி தெரியும், ஆனா அவர் வந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, செம்ம. இது அவர் மிஸ்கின் சார் டேரக்டரா இருப்பாரு, இவர் வந்து ஏடியா வேலை செய்வாரு அவர்கிட்ட, யாரு ஹீரோ. சோ அதனால அந்த சீன் தேவையான சீன் தான். மிஸ்கின் சாரோட அலப்பற தாங்க முடியாது உண்மையிலேயே. நிறைய புல் படம் வந்திருந்தா கூட நம்மளுக்கு போர் அடிச்சிருக்கோம், என்னையா இதே பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற பார்வையாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாட்டை செம்மையா அடிச்சாலும் கைது கட்டுவாங்க. இவன் என்ன சொல்றது, அடுத்த டேக் போலாம் அப்படின்னு சொல்றது, அடுத்த டேக் போய் மொக்க டேக்க ஓகே பண்ணிடுவாப்ல. இவன் சொன்னா யோ என்ன இந்த டேக்க போய் ஓகே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போனவனா நேரம் போயிட்டு ஏடியை கூப்பிடுவான் பார்த்துட்டு, நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஷாட் அது ஓகே, நாலாவது ஓகே இல்ல, அதை எட்ஜில போட்டுட்டு போவாப்ல. சோ இந்த சேட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மிஸ்கின் சார் அவருக்குள்ள யதார்த்தம், அதாவது டேரக்டர்னா கெத்தா தான் இருப்பான். நீ என்ன ஓகே சொல்றது, இன்னும் ஷாட் எடுறா அவனு, ஒரு ஷாட் இருக்குது பாம் அடிக்கிற ஷாட், அது சிங்கிள் ஷாட்ல இழுத்தே ஆகணும், அதுக்கு போய் ஒன் மோர் கேட்பாப்ல. சோ நல்லா பண்ணிருக்காங்க. கிங்ஸ்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ, இவர் விஷ்ணு விஷாலுடைய மேனேஜரா வருவாப்ல. அந்த மேனேஜர் எல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க ஆட்டம், இந்த டேட்ஸ் கொடுக்கறது இல்ல இதெல்லாம், சோ அதை காமெடி பண்ணி ஒரு இதை பண்ணிருக்காப்ல. சோ அவருடைய போர்ஷன் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட நல்லா இருக்கு. நீ தானே மேனேஜரு, டேட்டா பூரா நீ பாரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விஷயங்கள நல்லா இருக்கு. ஹீரோ தான் சொல்றேன், ருத்ரா உண்மையிலே சொல்றேன், புதுப்படம் மாதிரியே தெரியல, புதுப்பையன் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க சொந்த காசுனால என்னன்னாலும் பாத்துக்கலாம் சொல்லிட்டு தைரியமா பண்ணிருப்பாங்க. அந்த தைரியத்துக்கு தான் இந்த படம் வந்து வெற்றி படம் ஆயிடுச்சு. அவங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையா நானுமே சும்மாதான் வந்தேன், ஏதோ ஒண்ணு பெருசா ஒண்ணு இல்ல, ஓஹே இந்த பேபி ஓமை கடவுளை மாதிரி ஒரு போஸ்டர், ஒரு லவ், ஏதோ ஒரு பொண்ணு அப்படிதான் வந்தது. ஆனா வேற ஏதோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலே ஓரளவு திருப்தியாச்சு. இல்ல உண்மையா சொல்றேன், 2K கிட்ஸ்னா என்ஜாய் பண்ணுவாங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு இருக்கும் படம், கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. பிளஸ் எங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் அவ்வளவு நல்லா இருந்தது. அஸ்வினோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தா, வந்து ஃபர்ஸ்ட் மூவி பண்ண மாதிரியே இல்ல. பிளஸ் விஷ்ணு விஷால் சாரையும் இவரையும் ஒரே ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. பெஸ்ட் சீன்னா வந்து எங்களுக்கு ஆக்சுவலி பண்ணா பிடிச்சது வந்து அந்த பாம் வெடிச்சப்போ வந்துட்டு ஹீரோயின் தான் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி விஷ்ணு விஷால் சார் மூவிலயும் வந்துட்டு கட்டகுஷ்டி மூவிலயும் வந்துட்டு ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து அவர் ரொம்ப இதுவா காட்டியிருப்பாரு. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபீமேல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இல்லாம நல்லா பிகாஸ் சீன்ஸ்னா அப்படி எதுவும் இல்லை, பட் சீன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி காட்டியிருக்கலாம், ஏன்னா ஃபேமிலியோட வந்து பார்க்கும்போது. அதனால ஸோ அதெல்லாம் வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மாத்திருக்கலாம். அழகா இருந்தது படத்துல எல்லாம். எனக்கு உண்மையா சொல்லணும் அப்படின்னா, நான் ட்ரைலர் பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சுங்க. எங்கடா ஒரு லவ் ஸ்டோரின்னு, ஏன்னா லவ் ஸ்டோரின்னு இப்போ வந்த படங்கள் எல்லாமே கிரிஞ்சு. ஓப்பனா சொல்லணும்னா நம்ம சொல்லுவோம்ல, என்னடா பூமர் மாதிரி கிழிஞ்சு மாதிரி எடுத்து வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கடுப்புல போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்ப நம்ம உள்ள போறோம், உள்ள நான் கரெக்டா உள்ள போறேன், எனக்கு அந்த ஒரு ஃபீல்ல இருந்தேன். எப்படி ஒரு மணி நேரம் லவ்வா காட்டுவாங்க, ஒரு மணி நேரம் வந்து கிரிஞ்சா மாத்திரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
அப்படி யோசிச்சிருந்தேன். ஆனா ஸ்டார்ட் பண்ண விதம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸ்டார்ட் பண்ண விதமே ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. இன்டர்வல் வரைக்குமே ஓகே ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு ஃபீல் இருக்காது. எந்த இடத்துலயுமே எந்திச்சு போலாம், என்னடா போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கடுப்பேத்தாம ரொம்ப நீட்டா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் நம்ம அந்த கதைக்குள்ளே இன்வால்வ் ஆயிடும். ஓகே இந்த மாதிரிதான் அந்த பையன் ஐயோ படம் பண்ணாம போயிட்டானா அவ்வளவுதானா அவன் அப்படின்னு. அதாவது எப்படின்னா, நம்ம சினிமாவுக்காக ட்ரை பண்றவங்கள ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே காமிச்சிட்டே இருந்த டைம்ல அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் அதுல சக்சஸ் ஆக முடியுங்கிற மாதிரியும், அதே நேரத்துல எந்த மாதிரி எடுத்து பேசுறாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவாவே காமிச்சிருந்தாங்க. 2K பசங்க பயங்கரமா என்ஜாய் பண்ண வேண்டிய படம். ஏன்னா பசங்களுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட லவ்வ தெளிவா எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம பொண்ணுங்கனாலே இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தாட் ஆஃப் மைண்ட்ல வச்சிருப்போம்ல, அதெல்லாம் இல்லாம இது ரொம்ப நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே என்ஜாய் பண்ணலாம். பசங்க எல்லாம் காலேஜை கட்டடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் கண்டிப்பா 100% ஃபுல்ஃபில் அப்படியே பக்காவா எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கடவுள் கிடையாது டைரக்டர், ஓகேங்களா? ஸோ நம்ம போய் உட்காரும் போது உட்கார வச்சு படம் பார்க்கலாம். அந்த கதையோ ஒரு ஸ்டேஜ் ஆக ஆக கதைக்குள்ள நம்மளையும் உள்ள இன்வால்வ் பண்றாங்களே, அந்த ஒரு விஷயத்துல கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்து பார்க்க வைக்கிறதே ஒரு டைரக்டரோட வெற்றின்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம் நம்ம உட்கார வச்சு பார்க்க வைக்கிறது அதோட பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஒரு ஃபில் பண்ணிட்டாரு. ஏன்னா பல்ஸ் அந்த மாதிரி இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற லவ்வையும், அதே நேரத்துல ஃபேமிலி நடக்கக்கூடிய விஷயங்களையும் அதனால இம்பாக்ட் ஆகி அந்த லவ் எப்படிலாம் மாறுது. முன்னாடி 90s கிட்ஸ் எல்லாம் வந்து ஃபேமிலி இம்பாக்ட்னாலதான் கடைசி வரைக்கும் லவ்வ சொல்லாம வேண்டாமா, பொண்ணு நம்மள மதிக்குமா மதிக்காதா, இது பண்ணிருமா அது பண்ணிருமா, அந்த ஒரு இதுல கொண்டு வந்தாங்க. இப்ப இருக்க 2K பசங்க ஃபுல்லாவே ஃபேமிலியோட இம்பாக்ட்னால அந்த பொண்ணை எந்த அளவுக்கு டாக்ஸிக்கா மாத்துறாங்க, பொண்ணுகிட்ட எப்படி எல்லாம் டாக்ஸிக்கா நடந்துக்கிறாங்கிறதா இருக்கட்டும். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ரொம்ப யங் அண்ட் கியூட் அண்ட் அடோரபிள் டீம். எவ்ரிபடி ஆர் சோ குட் லுக்கிங். அண்ட் ஸ்டோரி வந்து சினிமாவும் லவ் ஸ்டோரி ரொம்ப அழகா பிளெண்ட் பண்ணி லவ் ஸ்டோரியில ஒரு சினிமால ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ஸோ விஷ்ணு விஷால் சார் இதை கரெக்டா அவரோட ஒரு கதை கேட்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது ரொம்ப அருமையா எடுத்துட்டு போயிருக்காரு. மிஷ்கின் சார் இதுல கரெக்டா அவர் எப்படி ஒரு டைரக்டர் இருக்காரு அதை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ருத்ரா வந்து இதுல ஒரு கேரக்டர்ல ஒரு ஃபில்ம் மேக்கரா இதுல ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து அவங்க அந்த கேரக்டரை வாழ்ந்ததுனால நடிச்ச மாதிரியே தெரியல. இட்ஸ் வெரி வெரி குட் டெபியூ எஃபர்ட். அண்ட் விஷுவல் இமேஜரி எல்லாமே ஒரு மாதிரி நைஸ் அண்ட் கிளாஸியா இருக்கு. ரொம்ப ஓவர் த டாப்பும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம ரொம்ப கரெக்டா இருக்கு. அண்ட் ஆல் த 3 girls are really charming and really beautiful. Hugs and kisses, those scenes are there, but I don't know. I liked it, and youngsters, boys will surely like it. So it's good. It's a good watch. I'm gonna watch it with my wife. நான் காலையிலே கூப்பிட்டு அவங்கள வாங்கன்ட்டு, but she had some work, so probably on Sunday I'll take her and go. Rudra and Mithili, the lead. இன்ஃபேக்ட் எனக்கு விஷ்ணு விஷால் சாரோட பெர்ஃபார்மன்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் ஜஸ்ட் அவராகவே அவர் இருக்கிறதும், டக்குன்னு கேரக்டர்ல இறங்கி மாறுறதும், அதுல ஒன் மோர் கேளுங்க அதுக்கு பண்றதும், அது வந்து இட் ஷோஸ் இஸ் வே ஆஃப் ஒர்க்கிங். அது சினிமாக்குள்ள ஒரு சினிமா பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மிஷ்கின் சாரே சொல்ற திடீர்னு வந்து ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப படத்துல கியூட்டான மூமெண்ட்ஸா இருந்தது. டைரக்டர் வந்து உண்மையிலே இஸ் தானே பிரில்லியன்ட் ஜாப். இன்ஃபேக்ட் பிரில்லியன்ட்னு சொல்றதை விட ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் வேல அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் an entire young team had come and done well, and I wish them wholehearted blockbuster success, and should be the release of the week. பெஸ்ட் சீன் வந்து கிளைமேக்ஸ்ல அது வந்து அது 2 தடவை அதுல ஒரு இது வரும். இன்ஃபேக்ட் யூஸ்வலா ஹீரோ தான் ஹீரோயின் சொந்த ரிவீல் அந்த மாதிரி ஆயிடும். நீங்க பாருங்க அதுல ஒரு சின்ன ஒரு உமன்லி ட்விஸ்ட் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிக்காத சீன்னா கஷ்டம் சொல்றதுக்கு. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு செம ஹாட்டா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வருவாங்க. அவங்க வந்து அந்த பையனை ருத்ராவை யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல. எனக்கு என்னோட பாஸ்டர் ஞாபகம் மாதிரி இருக்குது. ஸோ ஐ டிட் லைக் தட். ஆமா, யூ ஹேவ் டு see there are so many characters like that. So she was very good looking, good casting also. ஸோ அதனால இட்ஸ் நைஸ். 100% சார். நான் இப்போ 40 years ஆச்சு. எனக்கு அப்படியே இந்த படம் பார்த்து முடிச்சதுல எனக்கு ஒரு 25 வருஷம் பின்னாடி போன மாதிரி. 15 வயசுல என்னோட ஃபர்ஸ்ட் லவ்ல இருந்து அடுத்து ஹார்ட் பிரேக்ல இருந்து அப்படியே ஒன்னொன்னா முடிச்சு கல்யாணம் ஆச்சு. எனக்கு குழந்தை இல்லை. அடுத்து அதை பிளான் பண்றதுக்கு வைஃபோட சண்டேல இருந்து ஆரம்பிக்கிறது மாதிரி இருக்கு. இதுக்கு மேல நான் ஓப்பரா எப்படி சொல்ல எனக்கு தெரியல.